ஜோதிடம் ஒரு கடல் போன்றது. இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு சாதாரண சமாச்சாரம் பஞ்ச அங்கங்களை கொண்டது. பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் அப்படின்னா நாட்கள், திதிகள், யோகங்கள், கரணங்கள், நட்சத்திரங்கள் அனைத்தும் 5ம் சேர்ந்தது பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் நமக்கு சொல்லக்கூடிய இருக்கிற கருத்துகள் அநேக கோடி விஷயங்கள். 27 நட்சத்திரங்களுக்கு 108 பாதங்கள், அந்த 108 பாதங்களுக்கு 12 ராசிகள், அந்த 12 ராசிக்குள்ள 9 பாதங்களாக 12 108 பாதங்களும் அடங்குகின்றன. இந்த ஜோதிட சாஸ்திரம் ஒரு கடல் போன்ற சமாச்சாரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துறையில் பிரகாசமாக நல்ல நிலையில் இன்னைக்கு இருக்கின்றார்கள் என்றால் அவரவர்கள் எடுக்கின்ற அனுபவம், முயற்சியும் பயிற்சியும் தினசரி வாழ்வில் நாம் அன்றாட அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். அதாவது தினசரி நாம் படிக்கணும். தினசரி படித்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு இந்த ஜோதிடத்துறை நன்கு விளங்கும். இது ஒரு கடல் போன்ற சாஸ்திரத்தில் 18 மகான்கள், முனிவர், ரிஷிகள் சேர்ந்து 4,50,000 சுலோகங்களை எழுதி வச்சுருக்காங்க. காக்கேர், தேரர், புலிப்பாணி இவங்கெல்லாம் ஒரு 50,000 பாடல்களை எழுதி வச்சுருக்காங்க. மொத்தம் 5 லட்சம் பாடல் கொண்டது சாஸ்திரம். கற்றது கைமண்ணளவு, கல்லாது உலகளவு. இன்றைய நாள் இந்த ஜோதிடத்துறையில் என்னுடைய பெயர் பி கே சந்திரசேகரன். பள்ளிப்பாளையம் ஜோட சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து இன்னாலும் தலைவராக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். மேற்படி இந்த ஜோதிட சங்கத்தில் இந்த பயில்வோர்களுக்கு இந்த ஜோதிட கலை 64 கலைகளிலே தெய்வீக கலை இந்த ஜோடக்கலை. இந்த தெய்வீக கலையான ஜோடக்கலையில் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்றது இந்த ஜோடக்கலை. இதில் 12 ராசிகள், 12 லக்கணங்கள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்களில் கோடான கோடி விஷயங்கள் 12 கட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்குது. அதில் முதல்ல உள்ள ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அப்படின்னா அந்த ஜாதகம் பார்க்க வருகின்ற நேரத்தில் முதல்ல என்ன ஓரையில் உள்ள வருகிறார்கள், அந்த ஓரைக்கு தகுந்த பலன்கள் தான் நாங்கள் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நாம் ஆளாகணும். அதுக்கு அடுத்தது கௌரின்னு ஒன்று இருக்குது. இந்த கௌரியில் இந்த சுகம், சோரம், தனம், லாபம் இப்படி அனைத்து விஷயங்கள்லையும் அதில் என்ன இதில் கௌரியில் வர்றாங்கிறதையும் கவனிக்கணும். முக்குண வேலையில் தாமசம், அதாவது ராஜசம், இந்த மாதிரி வரக்கூடிய முக்குண வேலைகளில் என்ன வேலைகளில் வர்றாங்கிறதையும் நம்ம கவனித்து பார்த்து பலன் சொல்ல வேணும். வரக்கூடிய நேரத்தில் என்ன நட்சத்திரம் ஓடுகின்றது, என்ன ராசியில் உள்ள வருகிறார்கள், பிரசன்ன லக்கணத்துக்குள்ள என்ன லக்கணம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, அந்த லக்கணங்களுக்கு அம்சா லக்கணம் என்ன லக்கணம் வருது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜாதகம், உண்மையான ஜாதகம் அமைஞ்சிருக்கும். ஒன்று வரக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய லக்கணம் அந்த லக்கணத்துக்கு திரிகோண லக்கணமாகவோ, வரக்கூடிய நட்சத்திரத்திற்கு ஒன்னஞ்சு, அதாவது அதனுடைய திரிகோணமான, அதாவது அசுவனி மகம் மூலம் அப்படின்னா இந்த பரணிபுரம் போராட்டம்னா இந்த மாதிரி வரக்கூடிய நட்சத்திரம் அவங்களுடைய நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கும். ராசிகள் அதே மாதிரி தான். மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசி, இதில் ஏதாவது ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வரக்கூடிய பிரசன்ன லக்கணத்திற்கும் அந்த பிறந்த ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பில் திதி, கரணம், யோகம், அதில் ராசி, லக்கணம் இதெல்லாம் ஏதாவது ஒன்று அமைஞ்சிருந்தால் தான் அந்த ஒரிஜினல் ஜாதகங்கிறது கரெக்ட். அது வந்த நேரத்திற்கும் பிறந்த ஜாதகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். மேற்படி அந்த லக்கணம், லக்கணாதிபதிங்கிறவர் ஒரு மனிதனுக்கு அஸ்திவாரம். லக்கணாதிபதி நல்ல பலமுடன் அமைஞ்சிருக்கணும். லக்கணாதிபதி சுபர்மனை ஏறி சுபரோடு சேர்ந்து சுபர் பார்வை பெற்றால், சுபர் சாரம் பெற்றால் அந்த ஜாதகன் நல்ல சிறப்பான வாழ்க்கை வாழ்வார். அது அஸ்திவாரம் வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். நன்னும் லக்கணாதிபதியை நாடியே சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு எதிர்த்தவர் தமையடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வார். அதாவது அந்த லக்னாதிபதி நல்ல நிலையில் இருந்து சுபர்மனை ஏறி சுபர் பார்வை பெற்றுவிட்டால் அது சிறப்பு.
அதுக்கு தான் பாடல்ல காணப்பா குருபதி நிலைமை பாரு, கணமுள்ள ராசி நின்ற நிலையப்பாரு, லக்கணேச நிலையப்பாரு, திசபுத்தி பார்த்து உன் மனதை திடப்படுத்தி உத்தமனே அப்படி ஊழ்வனையை எடுத்து செப்புன்னு சொன்னார். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு குரு 6-8-12 மறையாமல், ராசிக்கு அல்லது 6-8-12 மறையாமல், அல்லது காலபுருஷ லக்கணத்துக்கு 6-8-12 மறையாமல் இருந்தாலும் லக்கணாதிபதியை குரு பார்வை, லக்கணத்தை பார்ப்பதை விட லக்கணாதிபதியை குரு பார்ப்பது ஒரு சிறப்பு. அது ஒரு ஜாதகத்தில் குரு கெடாமல் இருந்தாவே அந்த ஜாதகருடைய வாழ்க்கை உன்னத நிலையில் இருக்கும். ரிஷபம், சிம்மம், கும்பம், விருச்சகம் இந்த ஸ்திரராசியில் குரு இருந்தால் அந்த ஜாதகன் பிறந்த ஊரில் முதல்ல குடியிருக்க மாட்டான். அது என்னைக்கு பிறந்தவர் விட்டு தூரம் வரானோ அன்னைக்கே வாழ்க்கையில் அவன் முன்னுக்கு வந்துட்டான்னு அர்த்தம், முன்னுக்கு வருவாங்க. அதே சரராசியில் குரு இருந்தால் பொன்னவன் சரத்திலேரில் புகழுடன் அரசர் வாளில் துன்மதி ஏதுமில்லா தூய்மையான தொழில் செஞ்சு பிழைப்பாங்களா சன்மார்க்க சேர்க்கையோடு. மேசம், கடகம், துலாம், மகரத்தில் குரு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை பிறந்த ஊரிலேயே வளர்ந்து, பிறந்த ஊரிலேயே இருந்து, பிறந்த ஊரிலேயே செல்வாக்கடைஞ்சு, பிறந்த ஊரிலேயே அவங்க இறைவன் திருவடி போய் சேர்ற அளவுக்கு அமைவார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. உபயத்தில் குரு இருக்கிறவங்க பிறந்த ஊரில் கொஞ்ச நாள், வெளியூரில் கொஞ்ச நாள், மறுக்க உள்ளூரில் கொஞ்ச நாள் அவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு, வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும். அது உபயராசியில் குரு இருக்கிறவங்களுக்கு. மேற்படி இந்த லக்கணாதிபதி அப்படிங்கிற கிரகம் சுபராக இருந்து சுபர்மனை ஏறினால், அதாவது அவனிவன் ஜனனக்கோள் நட்கோளாகில் அதிகாரவன் தனக்கு சொந்தமாகும், கேவலமில்லாதவன் கெடுதி இல்லாதவன் கூலி விலை வேலை செய்யான்னா. கை நீட்டி இவங்க தான் சம்பளம் தருவாங்க, கை நீட்டி சம்பளம் வாங்க மாட்டாங்க. ஒரு சுபர்மனைங்கிறது வளர்வரை அப்படின்னா சந்திரன், அது கடகலக்கணத்துக்கு வளர்வரை சந்திரனாக இருந்தாலும், ரிஷபம் துலா லக்கணம், மிதுனம் கன்னி லக்கணம், இந்த லக்கணத்துக்கு அதிபதியான கிரகம் சுக்கிரன் புதன் சுபகிரகங்களாக இருந்து சுபர்மனை ஏறினால் அவங்க வாழ்க்கை உன்னத நிலையில் இருக்கும். இதெல்லாம் எங்கள் வாழ்நாளில் என்னுடைய 64 வயதில் 44 வருஷ சர்வீஸில் நான் பார்த்த வரைக்கும் சுபகிரகமாக இருந்து சுபர்மனை ஏறி அவங்கெல்லாம் சுபகிரகத்தோடு சேர்க்க பெற்றவங்கெல்லாம் வாழ்க்கை சுகமாக தான் வாழ்கிறாங்க, நலநிலையில் தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். அதே மாதிரி லக்கணாதிபதிங்கிற கிரகம் 11ஆம் இடத்துக்கு போயிட்டாவே செய்யும் தொழில் ஒவ்வொன்றும் லாபகரமான செயலை பெறுவார்கள். அவங்களுடைய வாழ்க்கை, சிந்தனை, உயர்ந்த எண்ணம், உயர்ந்த செயல் இதெல்லாம் லக்கணாதிபதி 11க்கு போனவங்களுக்கு இருக்கும். 1, 5, 9ஆம் இடத்துல லக்கணாதிபதி அமையிறது. திரிகோண கேந்திராதிபதிகள், அதாவது 1, 4, 7, 10 கேந்திரத்தில் இருப்பது, 1, 5, 9 திரிகோணத்தில் இருப்பது. கேந்திராதிபதிகளும் கோணாதிபதிகளும் பரிவர்த்தனை அடைஞ்சால் ஜாதகம் யோக ஜாதகம். கேந்திரங்கிறது 1, 4, 7, 10, கோணங்கிறது 1, 5, 9. 1, 5, 9னா அது திரிகோண ஸ்தானத்தில் விஷ்ணுனுடைய ஸ்தானம். 1, 4, 7, 10லாம் அது லட்சுமி ஸ்தானம்னு அர்த்தம். இவங்க பரிவர்த்தனை அடைகிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தில் கையில் எடுக்கிற போது வாக்காதிபதி அப்படிங்கிற கிரகம் 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவர்க்கு செல்வம், வளரமே வாக்கிலே செல்வம்னா. வாக்காதிபதி கெடாமல் இருந்தால் நெகக்கண்ணில் அழுக்குப்படாது, போட்ட சட்டை மடிப்பு கலையாது, தின்ன சோறு சேரனாகாது, அவங்க சைன் பண்ணி சம்பளம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வாக்காதிபதி நலநிலையில் இருக்கிற எங்களுடைய வருமானமெல்லாம் எளிதில் ஈட்டக்கூடியது. மூளையை வச்சு வேலையை செஞ்சு வருமானத்தை சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 2 கூடையவர்கள் கெடாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம். இதெல்லாம் நாங்கள் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். வாக்குநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அது சிறப்பு. வாக்குநாதனோடு லாபஸ்தானாதிபதியும் தனாதிபதியும் ஒன்று கூடிவிட்டால் ஒரு ஜாதகனுக்கு எங்கிருந்து பணம் வருது, எப்படி சொத்து சேர்ந்தது, எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வருமானங்கள் வரும். தனாதிபதியும் லாபாபதியும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு சில ஜாதகங்களுக்கு சேர்ந்துருக்குது. அவங்கெல்லாம் நாங்கள் பார்த்த வரைக்கும் சொகுசான வாழ்க்கை, சொகுசான லைஃப் தான் ஓடிட்டுருக்காங்க. 3ஆம் இடங்கிறது புகழ், கீர்த்தி, செல்வம், செல்வாக்கு, ஆளடைமை, பொன்பொருள் சேர்க்கை, போகஸ்தானம். அந்த 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறத வச்சு தான் 3ஆம் இடம் மாமனாரை குறிக்கூடிய இடம். 3ஆம் இடம் தொழிலையும் சொல்லலாம். 3ஆம் இடம் நல்லா வலுவாக இருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு இளைய சகோதரம், அதனுடைய வாழ்க்கை அமைப்புகள் நல்ல நிலையில் இருக்கும். 4ஆம் அதிபதி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு
லக்கணத்தில் புதன் குரு இருந்தால் அது திக்பலம், நாளில் சந்திரன் சுக்கிரன் இருந்தால் அது திக்பலம். கோளொன்று சரமாய் நான்கில் கொற்றவனே சக்கரவர்த்தியாய் வாழ்வான்கிறான். துலா லக்கணமாக இருந்து சந்திரன் சுக்கிரன் நாளில் இருந்ததுனாவே அவங்க வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன், ஒரு உன்னதமான நிலையில் தான் அவங்க இருக்காங்க. அதாவது சரராசியில் சரலக்கணமாக இருந்து முதல்ல சரலக்கணம் துலாலக்கணத்துக்கு நாளிலேயே சந்திரன் சுக்கிரன் இருக்கிற ஜாதகங்கள்லாம் நல்ல சிறப்பான நிலையில் இருக்கார்கள். இதெல்லாம் நாங்கள் அணுவு ரீதியில் கண்ட உண்மைகள். 5ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு நட்பு அதாவது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், ஞானோதயம், அறிவு, தூய்மையான எண்ணம், புத்தி சாதுரியம், வித்தை, கல்வியில் திறமை, சத்காலேஜம், சச்சங்கம், மகான்களின் நட்பு, யோகாபீசம், பதவி உயர்வு, அந்தஸ்து எல்லாமே 5ஆம் இடம். அவங்க பூர்வ புண்ணிய பலன் நல்லா இருந்ததுன்னா அந்த ஜாதகர் அந்த பாட்டஞ்சொத்து, அப்பஞ்சொத்து, அது இல்லாத அவங்களுடைய சுய சொத்து, அவன் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனப்பா பூர்வ புண்ணியம் கெடாமல் இருந்து 5 குடையும் வலுவாக இருந்தாங்கன்னா 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி நடந்தாலும் சரி, அஷ்டாத்தம சனி நடந்தாலும் சரி, பஞ்சம சனி நடந்தாலும் சரி, அல்லது அவங்களுக்கு அந்த 5ஆம் இடங்கிற பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கிற போது எல்லா கிரகங்களும் நன்மை தர ஆரம்பிச்சிடும். அப்போ பூர்வ புண்ணியம் நல்லா இருந்தா அப்போது காலப்புருஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது சூரியன் மேசம். காலபுருஷ லக்கணம் மேசத்துக்கு அதிபதி செவ்வாய், 5 குடையவன் சூரியன், 9ஆம் அதிபதி குரு. இந்த 3 கிரகம் தான் உலகத்தை ஆளும் கிரகங்கள் அப்படிங்கிறான். சூரியன், செவ்வாய், குரு. இந்த 3 கிரகங்களுடைய ஸ்தானம் மட்டும் ஒரு ஜாதகத்துக்கு வலுவுடன் இருந்தால் அந்த ஜாதகர் உன்னத நிலையில் இருக்கார். இந்த 3 கிரகம் தான் 3 கூட்டு கிரகங்களாக அமைந்து 9 கிரகங்களாக செயல்படுகின்றன. அப்புறம் 5ஆம் இடத்தை வச்சு குழந்தை பாக்கியம் சொல்லுவோம். 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துக்கு அதாவது பூசா அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருந்தால் அவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக உண்டு. பூசா அனுசம் உத்திரட்டாதியில் வாங்கின கிரகம் பூர்வ புண்ணியாதிபதியை பார்த்தாலும் குழந்தை உண்டு, ஆண் வாரிசு. பெண் குழந்தைகள் கிடைக்கிறதுங்கிறது மற்ற இதை வச்சு சொல்லலாம். ஆனால் அந்த பூசா அனுசம் உத்திரட்டாதியில் கிரகம் இருக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக கிடைச்சிருது. அது முதல் குழந்தை 5ஆம் இடம் சூரியன், அடுத்த குழந்தை துலாம் தனுசு 2வது குழந்தை, 3வது குழந்தை முதல் குழந்தை சிம்மம் 5ஆம் இடம் மேசம், 2வது குழந்தை துலாம் அது சுக்கிரன், 3வது குழந்தை குரு, 4வது குழந்தை கும்பம் சனி, 5வது குழந்தை மேசம் செவ்வாய். இப்படி தான் வரிசையாக குழந்தைகள் எடுத்துக்கிறோம். அதில் 5 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இந்த பூசானுசம் உத்திரட்டாதியிலிருந்து அவங்களுக்கு ஆண் வாரிசு உண்டுன்னு எழுதி கொடுத்துடலாம். அந்த கிரகங்கள் 5ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ அல்லது 10ஆம் அந்த 11ஆம் அதிபதியோ அல்லது லக்னாதிபதியோ பார்த்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வாரிசு கிடைச்சிருது. அடுத்து 6ஆம் இடம். 6ஆம் இடம்லாம் நம்ம என்னமோ மாமனை பற்றி பார்க்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். அதாவது தொழில் தகப்பனுடைய தொழில் 6ஆம் இடம். 9க்கு 10ஆம் இடம் 6ஆம் இடம். அதனால் 6 குடையவன் ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல இருந்தால் அடுத்த சகோதரம் பிறக்காது, பிறந்தாலும் அது இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்தால் அடுத்த சகோதரம் பிறப்பதில்லை. ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை ஒரு கருவை அபேஷன் ஆகி அதுக்கடுத்த குழந்தை வேணால் இருக்கலாம். அப்புறம் 6ஆம் இடம் நோய் நொடி பிணி பீடை கடன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஆனால் 6ஆம் இடத்தை அதிபதிகள் ஜாதகத்தில் கேந்திரத்தில் இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னு யோகம் ஸ்டார்ட் ஆகிடுது. 6ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோன்னு யோகம் ஸ்டார்ட் ஆகிடும். யோகம்னா முன்னேற்றம் ஏற்படும். திடமுறும் 6ஆம் அதிபதி பாவனாய் கேந்திரத்தில் வடிவரும் நல்லோர் காண மருவியின் மந்திரியுமாகி படிமிசை எவரும் போற்ற பயில் பிரதாபனுமாகி கொடிவரதமுக்கும் உண்டோ கூறுவான் குணவானாகும். எதிரி கூட கூப்பிட்டு நிலை செய்யக்கூடிய பண்பாளர் அப்படிங்கிறான். 6 குண இலக்கண கேந்திரம் பெற்றார். அதை குரு பார்த்துட்டா அது அந்த ஜாதகர் அந்த எந்த துறையில் இருக்காரோ அந்த துறையில் தலைமை பதவி வகிப்பார் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதாவது 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவியினுடைய ஸ்தானம். 7ஆம் இடம் கூட்டாளிகள். அந்த 7ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் சரமேறினால் தாரம் 2, 7ஆம் அதிபதி சிரமேறினால் ஒரே தாரம், 7ஆம் அதிபதி உபயமேறினால் 3 தாரம். அப்போ 7ஆம் அதிபதி சிரமேறது ஒரு தாரத்தை குறிக்கின்றது,
ஏழாம் அதிபதி சரமேறினால் 2 தாரத்தை குறிக்கின்றது. 7ஆம் அதிபதி உபயமேறினால் 3 தாரத்தை குறிக்கின்றது. அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கின்ற பொழுது இதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். 7ஆம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, அல்லது சந்திரனுக்கு 7ஆம் அதிபதி என்ன சாரத்தில் இருக்காரோ, காலப்புருஷனுக்கு 7ஆம் அதிபதி, மேசலக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன் என்ன சாரத்தில் இருக்காரோ, அந்த 3 7ஆம் அதிபதியினுடைய சாரங்களில் வரக்கூடிய மனைவி தான் அந்த நட்சத்திரமாக மனைவி வருவாள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதனுடைய திரிகோண நட்சத்திரமாக வரும். இப்போ அசுவனினா அசுவனி மகம் மூலம், பரணினா பரணிபுரம் போராடம், இந்த மாதிரி எதிலையோ ஒன்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் அவமானம், அதாவது சிறை செல்லுதல், எத்தனையோ அதாவது சிரமப்படுதல், பல தொந்தரவுகள் எல்லாமே அந்த 8ஆம் இடங்கிறது. 8 குடைவன் 3 8 12 இருந்தால் மாடா மாடி குடா கோபுரம் கட்டி செல்வ சீமான் போல் வாழ்வான் ஆயிலும் 100 ஆண்டு. அப்போ அட்டமாதிபதிங்கிற கிரகம் ஆட்சியோ உச்சமோ, அல்லது அட்டமாதிபதிங்கிற கிரகம் 6 8 12 மறைஞ்சாலோ தீர்க்காயுசு உள்ள ஜாதகம். இப்போ லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சரராசி ஏறினால் அந்த ஜாதகன் 100 வயசு வாழ்வான்னு போட்டிருக்கு. அப்போது அட்டமாதிபதிங்கிற கிரகத்தை வச்சு ஆயுள் பலத்தை நம்ம சொல்கிறோம். அதை மேற்கோள் காட்டிய நூல்களில் ஆயில தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்திஸ்புடத்தை வச்சு தான் ஆயுர்தாயம் நிர்ணயம் பண்ணுறாங்க. அந்த ஆயுள்தாயம் நிர்ணயம் பண்ணுறதுக்கு தேகஸ்புடம், பிராணஸ்புடம், மிருத்திஸ்புடத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னா, சூரியஸ்புடம், சந்திரஸ்புடம், லக்னஸ்புடத்தை வச்சு தான் கணக்கு கூட்டி இது பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த கணக்குகள்லாம் போகாமல் ஈஸியான முறையில் ஆயுளை நிர்ணயம் பண்ணுறதுக்கு புலிப்பாணி சாதக அலங்காரம், பல நூல்களில் பல கருத்துக்கள் இருக்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீலனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பெரு யோகங்கண்டீரோ, இவனுக்கு வயது 100ன்னா. நீலன்னா சனி, சனி உச்சமாக இருக்கணும். நிலவுன்னா சந்திரன், சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயசு இருப்பான்னு ஜாதக அலங்காரங்கிற பாடலில் இது இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சனி உச்சமடைஞ்சு சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வயசு. இந்த சூரியனுக்கு 5 9 மதி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு 78 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் குருச்சுக்கரனின்னால் 88 வருஷம் ஆயுள்னு புலிப்பாணி கொடுத்துருக்கார். பல நூல்கள் கவிகள் கற்க வல்லோன் பலமான புவியில் வித்தை என்று வாழ்வான், இடித்திட்டேன் 8 10 ஆண்டில் ஈசனுடைய இயல்புடைய சிசுவுக்கு ஏதான் அப்படின்னு சொல்லி, சூரியனுக்கு பின்னால் குருச்சுக்கரன்னா 88 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள். இதுவும் புலிப்பாணி பாடலில் தான் இருக்குது. சூரியனுக்கு பின்னால் செவ்வாயும் குருவும் இருந்தால் அந்த ஜாதகனுடைய வித்தை தேவர்கள்லாம் நாவலர்கள்லாம் பாராட்டுற அளவுக்கு இருக்கும். பானுவிற்கு 12 பார்மகனும் மந்திரியும் தானிருக்கில் மண்ணும் விண்ணும் புகழ மானேகல் நாவலர்கள் போற்ற நாடும் பிரசண்ட வித்தை மேவுமென சேர விளம்பு. அப்போது இந்த ஆயுள்தாய நிர்ணயம் பண்ணுறதுல லக்கணாதிபதிங்கிற கிரகமும் அஷ்டமாதிபதிங்கிற கிரகமும் சரராசியில் இருந்தால் ஆயுள் தீர்க்கம்னு சொன்னோம். இன்னென்ன சூரியனுக்கு 5 9 மதி இருந்தால் 78 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் குருச்சுக்கரன்னா 88 வருஷம் ஆயுள். சூரியனுக்கு பின்னால் சனி இருந்தால் 80 வருஷம் ஆயுள். சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால் 100 வருஷம் ஆயுள். அஷ்டமாதிபதி அப்படிங்கிற கிரகம் குருவோ சுக்கிரனாக அது எந்த லக்கணத்துக்கு வரும்? மீன லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன், துலா லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சுக்கிரன், சிம்ம லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு, அதே ரிஷப லக்கணத்துக்கு அட்டமாதிபதி குரு. இந்த குரு சுக்கிரன் 4 லக்கணங்களுக்கு அட்டமாதிபதியாக வருவார். அட்டம லக்கணத்தான் ஆயினும் வியாழன் வெள்ளி திட்டமாய் கேந்திரத்தில் இருந்தட அவர்க்கு 100 செட்டன வயதுண்டாம் மிகுதனம் வித்தையுண்டாம் பொட்டன அரசனாவான் பூமியோர் அறியத்தானே. அப்போ அந்த மாதிரி அட்டமாதிபதிங்கிற கிரகங்கள்லாம் குருவோ சுக்கிரனாக 1 4 7 10 கேந்திரத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு 100 வயது வரைக்கும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாதகத்தில் உண்டு அப்படிங்கிறது ஒரு கருத்து. அடுத்தது 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அவர் செஞ்ச பாக்கியஸ்தானம்ங்கிறது, அவர் செஞ்ச பாக்கியம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய தந்தை அந்த ஊரில் அந்த சமுதாயத்தில் நல்ல நிலையில் அவர் இருப்பார். அப்போ 9ஆம் அதிபதிங்கிறது பாக்கியஸ்தானம், 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். கர்மம்னா கர்மமே கண்ணாயினார் அப்படின்னா தொழில் தான் கர்மஸ்தானம்னு அர்த்தம். அந்த 9 10 கூடையவர்கள் ஜாதகத்தில் ஒன்று சேருவது அது தர்மகர்மாதிபதி யோகம்.
தர்மகர்மாதிபதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு பேரும் புகழும் செல்வம் செல்வாக்கும் எல்லாமே உண்டு. மேசலக்கணத்துக்கு குரு சனி, குருவும் சனியும் 9 10 கூடையவராக வருவாங்க மேசலக்கணத்துக்கு. அடுத்தது ஆஃப் பண்ணதில்லை, இதில் மட்டும் போடு. 9 10 கூடையவர் மேசலக்கணத்துக்கு குரு சனியாக வருவார்கள். அது தர்மகர்மாதிபதி யோகத்தினுடைய பலன். ரிஷபலக்கணத்துக்கு 9 10 கூடையவர் சனி பகவான். அவர் ஒரே கிரகமாக இருக்கிறதுனால அவங்கெல்லாம் நல்லா சிறப்பாக வருவாங்க. அடுத்து மிதனலக்கணத்துக்கு 9 10 கூடையவர் அப்படின்னா குரு சனி தான். ஆனால் குரு சனி சேர்றதை விட தனித்தனியாக இருக்கிறது இன்னும் சிறப்பு. மிதனலக்கணத்தை பொறுத்தளவுக்கு, மேசலக்கணத்தை பொறுத்தளவுக்கு. கடகலக்கணத்துக்கு 9 10 கூடையவர் குரு செவ்வா. அந்த குருவும் செவ்வாயும் 9 10 கூடையவர்களாக வந்தால், அதாவது குருமங்கள யோகம்னு சொல்லுவோம். அது அவ்வளவு சிறப்பு. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் குருமங்கள யோகம், சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் சந்திரமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம்னா ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த வேலைக்கு சேர்ந்த முதலாளியை விட மறுக்க பணக்காரனாகி நல்லா செல்வாக்காக வந்துடுவாங்கிறது வேலைக்காரன். அதுதான் அந்த குருமங்கள யோகத்தினுடைய பலன். சந்திரமங்கள யோகங்கிறது சந்திரன் செவ்வாய் சேர்ந்தால் அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க காசு பணம் தட்டுப்பாடு இருக்காது. அதே மாதிரி ஜாதக ரீதியில் 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரஸ்தானத்தை குறிக்கும். அந்த மூத்த சகோதரஸ்தானம் அப்படின்னா 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லுவோம், மூத்தோர்னு சொல்லுவோம். காரணமாய் 11 குடையோர் தானும் கருத்தான பலங்குறைந்த நீச்சமானால் பூரணமாய் ரவியொருவன் ஏறி நின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை. அதாவது 11ஆம் அதிபதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர் மூத்த வாரிசு இருக்கிறதில்ல. அப்படி இருந்துட்டாலும் அவன் குடும்பம் விளங்காதப்ப இவன் புத்திரம் அவனுக்கு கொல்லி வைப்பான்னு அர்த்தம். இப்போ அனந்தம்பி 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தில் 11ஆம் அதிபதி அப்படிங்கிற கிரகம் நீச்சமனல் நேர் மூத்த வாரிசு இருக்கிறதில்ல. அப்படி நாங்கள் அணுவ ரீதியில் பார்த்த வரைக்கும். அடுத்து 12ஆம் இடம் விரயஸ்தானம் மோட்சஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 12 கூடையவரெல்லாம் ஒரு மனிதனுக்கு கெடாமல் இருந்தால் தான் நிம்மதியான தூக்கம், நல்ல நிம்மதி. அந்த 12 கூடையும் வலுத்தா தான் அப்போ ஒரு நல்ல பொக்கிஷனில் மண்ணு மனை வண்டி வாகனத்தோடு இருப்பார். ஏன்னா 9க்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 12ஆம் இடம். அதனால் 12 கூடை நல்லா இருந்தால் அப்போ நல்லா இருப்பாருங்கிறது ஒரு கருத்து. இப்போ ஒரு ஜாதகத்தை கையில் எடுக்கிறோம், இவன் ஏழையா அல்லது பணக்காரனா அப்படின்னு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா, 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி சம்பந்தப்பட்டால் 6உடன் 7ஆம் அதி அவருடன் லக்கணாதி பேருடன் கூடினாலும் பெருமையாய் கண்ணுற்றாலும் வீருடன் மிக்க செல்வம் மேன்மையாம் பாக்கியங்கள் சேறு செய்திருந்து வாழ்வான் ஜெகத்திற்கு மன்னவனாம் அப்படிங்கிறான். அப்போ 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி லக்கணாதிபதி சேர்ந்தால் அவன் பணக்காரன் சொல்லுது சாஸ்திர நூலில். அதுக்கு அடுத்தது ஜாதகத்துக்கு ஒரு கடன்காரன் அப்படின்னா எப்படி கடன்காரன் ஆகிறான்? 2 குடையவன் 5 குடையவன். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம் வாக்கு நாணயம், 5ஆம் இடங்கிறது அவனுடைய செஞ்ச பூர்வ புண்ணிய பலன். இந்த 2 குடையவன் 5 குடையவன் அப்படிங்கிற கிரகமெல்லாம் 6 8 பலனில் போய் மறையக்கூடாது. குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குலவிய வியமாரட்டில் திடமலா சேயன உதித்த காலை அடங்கிடம் சொல்லை கேளாய் அரைக்காசு கையில் வையான் கடங்காரன் ஆவான் என்று கலைமுனி அருள் செய்தாரே. இப்போ 2 5 கூடையவர் போய் 6 8 12 மறைஞ்ச ஜாதகத்துக்கு நாம் அந்த ஜாதகத்தினுடைய குழந்தையினுடைய அம்மா அப்பாக்கிட்ட என்ன சொல்லணும்? சின்ன வயசுலேருந்து ஒரு பாண்டு பத்திரம் கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, அடுத்தவன் நம்புறது, கூட்டு தொழில், இதெல்லாம் என்றைக்கும் வேண்டான்னு சொல்லி கொடுத்துறோம். அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டா ஜோசியருடைய கடமை. அது மீறி செஞ்சு கடன் படுறதுல அவங்கவுங்களுடைய தலையெழுத்து. இது ஜாதக ரீதியில் நம்ம சொல்லக்கூடிய உண்மையான கருத்துகள். இதெல்லாம் கடன்காரன் ஆகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, ஜாதக ரீதியில் அதாவது சொல்லக்கூடிய அநேக கோடி விஷயங்களில் ஒரு ஆள் நடந்தே போய்கிட்டு இருக்கிறான், ஒரு ஆள் சைக்கிளில் போகிறான், ஒரு ஆள் 2 வீலரில் போகிறான், ஒரு ஆள் காரில் போகிறான், ஒருத்தர் BMW காரில் வர்றார், ஒரு சொகுசான காரில். நல்ல சொகுசான பங்களா சொகுசான காரெல்லாம் அமைகிறதுக்கு 4ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்து சந்திரன் நல்ல நிலையில் இருந்தால், காலப்புருஷன் 4ஆம் அதிபதி கடகம் தானே, அது சந்திரன் நல்லா இருக்கணும். லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி, ராசிக்கு 4ஆம் அதிபதியெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல சொகுசான பங்களா சொகுசான காரு சொகுசான வீடு எல்லா அம்சோட சென்னல் வயல் பூமி சிறந்த கட்டடம் இதோட அமைப்பில் தான் அவங்க நல்ல நிலையில் வாழ்கிறாங்க, நாங்களும் பார்த்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதக ரீதியில் சொல்லக்கூடிய விஷயங்களில் அநேக கோடி விஷயங்கள் இருக்குது. சொந்த தொழில் ஒரு ஜாதகர் செய்யலாமா வேண்டாமா? 10ஆம் அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும், செவ்வாய் கெடாமல் இருக்கணும். சனி செவ்வாய் 2ம் வலுவாக இருந்துன்னு வச்சுங்க ஒரு ஜாதகத்துக்கு.
10 சனி சேனிக்க பராக்கரம் உத்தியோகத்தை சுத்தமாக செய்து கொண்டு சுகஜீவியாய் வாழ்ந்து நித்தியானந்தமாய் நிலந்தனில் மனைவி மக்கள் மைந்தரோடு நல்ல நிலையில் பிழைப்பாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்த ஒரு அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்தை நாம் கையில் வாங்கினோன்னே இந்த ஜாதகர் தாய் தந்தையனுடைய சொற்பேச்சு கேட்பாரா, இல்லை கேட்க மாட்டாரா, இல்லை படிப்பு நல்லா இருக்குமா, படிப்பினால் உத்தியோகம் அமையுமா, உத்தியோகத்தினால் பின்னாடி நல்ல அனுபவம் பெறுவாரா, வெளிநாடு செல்வாரா. இந்த வெளிநாட்டு யோகத்தை பல விதத்தில் சொல்லலாம். 12 சந்திரன் இருந்தால் வெளிநாடு போகலாம், அவங்க வெளிநாடு போய் பாஸ்போர்ட் எடுத்தாலும் ஜாதகமே வேலை செய்யும் அப்படின்னு. அப்போது 9, 10 கூடியவர்கள் சேர்ந்தாலும் வெளிநாடு யோகங்கள் உண்டு. லக்கணாதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஏந்து திரிகோண கேந்திரத்தில் இருந்தாலும் வெளிநாடு யோகம் உண்டு. கடகராசி இந்த நீர் ராசியை 3ஆக பிரிக்கிறாங்க. நிலராசிகள் 3, நீர் ராசிகள் 3, காற்று ராசிகள் 3, நெருப்பு ராசிகள் 3. நீரை 3ஆக பிரித்தா ஒன்று கடல், ஒன்று காவேரியாறு, ஒன்று குளங்கிணறு குட்டை. இந்த ராசியை 3 இந்த குளங்கிணறு குட்டைன்னா விருச்சிக ராசி, கடல் காவேரிங்கிறது கடகராசி, இந்த கடல்ங்கிறது கடகராசி, மீனம் காவேரியாருங்கிறது மீனராசி. இது மாதிரி பிரிக்கிற போது இந்த ராசிகள்லேயே நீர் ராசிகளில் பிரிக்கிற போது அவங்கெல்லாம் இந்த கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும். வெளிநாடு யோகம் ஏற்படும். எதிர்பாராத நன்மைகளை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அது மட்டும் இல்லை, ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 6, 7, 8 கிரகம் இருந்தால் லக்கண அதியோகத்தில் பிறப்பார்கள். லக்கண அதியோகத்தில் பிறப்பவர்களுக்கு செல்வம், செல்வாக்கு, பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டு. வயதான காலத்தில் கூட இளமையான தோற்றத்தோடு இருப்பாங்க. சந்திரனுக்கு 6, 7, 8 கிரகம் இருந்தால் சந்திர அதியோகம்னு ஒரு கருத்து. இந்த சந்திர அதியோகத்தில் பிறந்தவர்கள் இளமையான வயதில் கூட வயதான தோற்றத்தை அடைவார்கள். ஆனால் அவங்களும் நல்ல அரச பதவி, இல்லைன்னா மந்திரி, இல்லைன்னா எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் ஒரு தலைமை பதவி வகிப்பாங்க. என்ன சோசிய துறையாக இருந்தாலும் சரி, அது அரசியலாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஒரு நல்ல அங்க வகிப்பார்கள்ங்கிறது ஒரு கருத்து. அது சந்திர அதியோகம். லக்கண அதியோகம், சந்திர அதியோகம். சந்திரனுக்கு 10 சனி இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. லக்கணத்துக்கு 10 சனி இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போது ஒரு ஜாதகத்தை கையில் வாங்கினோன்னே 9 கிரகங்கள் என்னென்ன சாரங்களில் இருக்குது, பாதசாரங்கள் மிக 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 முக்கியம். அதில் 9 சாரங்களில் செவ்வாய் ஒரு ஜாதகனுக்கு சுயசாரத்தில் இருந்தால், சுயசாரம்னு எது, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், அந்த மாதிரி சாரங்களில் அவனுக்கு இருக்கிற போது அந்த செவ்வாய் சுயசாரத்தில் இருந்தால் அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, தன்னை காப்பாற்றி, தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்றி, தாய் தந்தையை காப்பாற்றி, உடன்பிறப்புகளை காப்பாற்றி, அவர் பிறந்த தாய் வழி, தந்தை வழி, அவருடைய கல்யாணம் முடிச்சிட்ட மாமனார் வழி, எதா இருந்தாலும் அந்த வயராவுக்கு சமுதாயத்துக்கு அந்த ஜாதகம் எடுத்துக்காட்டாக வாழ்வான். அதெல்லாம் அனுபவ ரீதியில் நாங்கள் பார்த்தபோது உண்மையாக தான் இருக்குது. ஒரு லக்கணாதிபதிங்கிற கிரகம் இந்த குரு சாரத்திலேயோ அல்லது சனி சாரத்திலேயோ லக்கணாதிபதி அஷ்டமாதிபதி அமைந்துவிட்டால் அது ஆயுள் தீர்க்காயுளாக அமைகிறது. லக்கணாதிபதிங்கிற கிரகம், அஷ்டமாதிபதிங்கிற கிரகம் சனி சாரமோ அல்லது குரு சாரத்தில் இருந்தால் தீர்க்காயுள் அமைப்பு ஏற்படுகிறது. இதெல்லாம் நாங்கள் அனுபவ ரீதியில் கண்ட உண்மைகள். அது மட்டும் இல்லை, ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை பேசுவதற்கு, சொல்வதற்கு, அதனால் பேசுவதற்கும் சொல்வதற்கும் ஜோதிட ரீதியில் இன்னும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், நூலினுடைய அமைப்பில் முதல்ல குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுதல், குழந்தையை தொட்டிலில் போடுதல், குழந்தையை அந்த 11ஆவது மாதத்தில் முடியெடுத்தல், காது குத்தல், அப்புறம் மறுக்க வித்யாரம்பம், இப்படி எல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கின்ற போது பெரிய வருஷாதிங்கிற நூலில் அது என்னென்ன லக்கணங்களுக்கு எத்தனை விட சுத்தமாக இருக்கணுங்கிறது ஒரு கருத்து கொடுத்துருக்குது. இப்போ முடியெடுத்தல் அப்படின்னா, முதல் முடி அப்படிங்கிறது எல்லா நாட்களும் போய் முதல் முடி எடுக்கப்படாது. இந்த முதல் முடி எடுப்பது எப்படின்னா, பிறந்த கிழமை எடுக்கக்கூடாது, பிறந்த மாதம் எடுக்கக்கூடாது, பிறந்த நட்சத்திரத்தில் எடுக்கக்கூடாது,
அது மட்டும் இல்லை, அதுக்கு 11வது மாதத்தில் ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை, இந்த ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனியில் ஞாயிறு செவ்வாய் சனிதனில் அப்படின்னு சொல்லி பெரிய வருஷம் உள்ள ஒரு பாடல் கொடுத்துருக்கு. அப்போ ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி பங்குனியில் ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை முடியெடுப்பது தவிர்க்க வேண்டும். பிறந்த கிழமையும் தவிர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்ன கிழமைகளில் எப்படி எடுத்தால் அது சிறப்புங்கிறது ஒரு கொடுத்துருக்குது.